அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் PhD அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கு மற்றும் அதற்கான முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnteu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அங்க நோட்டிபிகேஷன் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் நோட்டிபிகேஷன் PhD டிகிரி ப்ரோக்ராம் ஃபுல் டைம் மற்றும் பார்ட் டைம் ஜூலை 2024. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை அட்மிஷன் நோட்டிபிகேஷன் PhD டிகிரி ப்ரோக்ராம் ஃபுல் டைம் மற்றும் part time. Application are invited from the eligible candidates for admission to PhD degree program in education at these university departments and affiliated colleges of education to offering PhD degree program for July 2024 section in the prescribed format. The application form can be downloaded from the university website and submit the filled application to the registrar along with the prescribed fee on or before the last date. The filled in application should be countersigned by the principal. இதற்காக விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000 ஆன்லைன் வழியாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக செலுத்த வேண்டும். SC ST கேண்டிடேட் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 750. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 30/8/2024. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எலிஜிபிலிட்டி அண்ட் செலக்ஷன் கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் த்ரூ த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. UGC, JRF, NET, SCLT, MPhil ஆகிய தகுதி தேர்வு எழுதியவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, நேரடியாக விண்ணப்பிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு PhD டிகிரி ப்ரோக்ராம் ஜூலை 2024. இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ளைடு ஃபார் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டைமா அல்லது பார்ட் டைமா இந்த காலத்துல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்ளைடு ஃபார் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் அப்ளைடட் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறதுக்கு விருப்பமா இல்ல அப்ளைடட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு விருப்பமா இந்த காலத்துல டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா விண்ணப்ப படிவத்துல கேண்டிடேட் நேம் SSLC மதிப்பெண் சான்றிதழ்களில் உள்ளவாறு பூர்த்தி பண்ணிக்கோங்க, ஆங்கிலம் மற்றும் தமிழில். அப்புறமா நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், ஃபாதர் நேம், மதர் நேம், கார்டியன் நேம் தெளிவா எழுதிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இங்க ஒட்ட வேண்டும். செக்ஸ் கொடுத்திருக்காங்க, உங்க செக்ஸ் எழுதிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, நேஷனாலிட்டி, ரிலிஜன் போன்ற விவரங்களை சரியாக தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்கறாங்க. போன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்க முழு முகவரியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேக்குறாங்க. குவாலிஃபிகேஷன், சப்ஜெக்ட், percentage of marks, class or division, month and year of passing, board or university. SSLC subject, percentage of mark, class, month and year of passing, board தெளிவாக எழுதிக்கோங்க. ஹையர் செகண்டரி BA BSc டிகிரி டீடைல்ஸ், B.Ed BSc B.Ed BA B.Ed டிகிரி டீடைல்ஸ், MA MSc MPhil டிகிரி டீடைல்ஸ், MAT MSc MAT MA MAT டிகிரி டீடைல்ஸ், MPhil இருந்த அதோட டீடைல்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் UGC JRF NET SCLT SET ஆகிய தகுதி தேர்வுகளில் ஏதாவது தேர்ச்சி பெற்றிருந்தால் அதற்கான விவரங்கள், சான்றிதழ் நம்பர் போன்ற விவரங்களை சரியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா ப்ரொஃபஷனல் அல்லது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க, இருக்கிறவங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. என்க்ளோஸ் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் ஒர்க்கிங் இன் கரண்ட்லி கொடுத்திருக்காங்க. டெஸ்டினேஷன், இன்ஸ்டிடியூஷன், from to, duration details, total years, date of qualification, approval அந்த விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே கிளியராக பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த டிக்ளரேஷனை ரீட் பண்ணி டேட் சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த விண்ணப்ப படிவத்திலே டீடைல்ஸ் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசர் டீடைல்ஸ் கேட்கறாங்க. உங்களது PhD கன்சல்டன்ஸ் டீடைல்ஸ் இங்க எழுதிக்கோங்க. உங்களது PhD ரிசர்ச் சூப்பர்வைசர் அவரோட முழு விவரங்களையும் இந்த விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். நேம், டெஸ்டினேஷன், டிபார்ட்மெண்ட், இன்ஸ்டிடியூஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபைனலா சிக்னேச்சர் ஆஃப் த சூப்பர்வைசர் வித் சீல் இந்த அப்ளிகேஷன்ல. அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் கேன் டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி வெப்சைட். த ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் should be forwarded to the university along with the application fee and self attested copy of the following certificate and documents கொடுத்திருக்காங்க. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்கள் அனைத்தும் சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டும். SSLC மார்க் ஷீட், ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், UG டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், B.Ed டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், PG டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், ரிசர்ச் கைடு அப்ரூவல் காப்பி, PG மார்க் ஷீட், MAT டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், MAT மார்க் ஷீட், MPhil எஜுகேஷனல் டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், MPhil எஜுகேஷன் மார்க் ஷீட், அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், UGC JRF NET
SET, SELT சர்டிபிகேட் இருந்தால் அந்த சான்றிதழ்கள், கம்யூனிட்டி சர்டிபிகேட், சர்டிபிகேட் ஆஃப் PWD if applicable, no objection certificate from competent authority. இந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே சுய சான்றொப்பமிட்டு விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டும். Candidate are requested to submit the fill in application along with the necessary enclosure on or before the last date. Candidate are requested to fill the all column and all the pages. The incomplete application will be summarily rejected. Before filling the application, candidate are requested to check the eligibility of admission in enclosed annexure 1. Cost of application ₹1000. The application fee should be remitted to through online www.tntu.ac.in. Entrance exam பற்றிய தகவல்கள் இந்த இணையதளத்தில் பின்னர் வெளியிடப்படும். PhD டிகிரி ப்ரோக்ராம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மதிப்பெண் அடிப்படையிலும் நேர்முக தேர்வின் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் த ரிஜிஸ்ட்ரார், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, கங்கை அம்மன் கோயில் ஸ்ட்ரீட், கரப்பாக்கம், சென்னை 600097 என்ற முகவரிக்கு 30/8/2024 முன்பாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும். விண்ணப்ப படிவத்தின் மேல் உரையில் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு PhD ப்ரோக்ராம் ஜூலை 2024 இவ்வாறு குறிப்பிடப்பட வேண்டும். UGC, NET, SET, SELT இன் எஜுகேஷன் இந்த தகுதி தேர்வு எழுதியவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ கிடையாது. அப்புறமா எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. கீழே ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க, பார்ட் டைம் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. கிளியரா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஆகவே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் PhD டிகிரி சேர்வதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான சான்றிதழ்கள் அனைத்தையும் இணைத்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.